ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவதம் கத்துண்டு வரோம். நேற்றைய செஷனில் 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தத்தில் ஆரம்பித்து நம்ம கற்றுன்னு இருந்தோம். 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம், பரசுராம அவதாரம் வரைக்கும். அதற்கு மேலே பிரம்மா நாரதர் இடத்துல 23வது ஸ்லோகத்திலேருந்து ராமாவதாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அஸ்மத் பிரசாத சுமுகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கும் எல்லா தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமனாக அவதாரம் பண்ணி குரோஹோ நிதேஷே திஷ்டன்னு அப்படின்னு, குரு அப்படின்னா இந்த இடத்துல தன்னுடைய அப்பாவான தசரதனுடைய ஆக்ஞையை காப்பாற்றுறதுக்காக பகவான் சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி, அத்தகைய ராமரிடத்துல விரோதம் பாராட்டினதுனால ராவணன் அழிஞ்சான் அப்படிங்கிறத சொல்கிறார். 3 ஸ்லோகங்களில் ராமாவதாரத்தை சொல்கிறார். 2வது ஸ்லோகத்தில் சமுத்திரராஜன் எப்படி ராமருக்கு பயந்துண்டு வழி விட்டான்ங்கிறத சுவாரஸ்யமாக சொல்கிறார். எஸ்மா அதாத் உததிஹி மார்க்கம் ஊட பயாங்க வேப்போ அப்படிங்கிறார். பயத்தினால் அப்படி உடம்பு நடுங்கிண்டு வழி விட்டானாம். ஏன் அப்படின்னா, ராமர் அப்படி சமுத்திர கரையில் நிற்கும் பொழுது அத்தகைய ஒரு கோபத்தோடு நிற்கிறாராம். கண்கள்லாம் அப்படி செவக்கிறது. ராவணனுடைய புரியான அந்த லங்கா புரியவே எரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன் பரமசிவன் எப்படி திரிபுரத்தை எரிச்சாரோ அது மாதிரி. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பிரியையான அந்த சீதையை தன்னிடத்துலேருந்து இப்படி தூரக்க கூட்டின்னு போயிட்டான் இல்லையா, அத்தகைய கோபத்தோடு நிற்கிறார். அவருடைய கோபத்தை தாங்க முடியாமல் அந்த சமுத்திரத்தில் இருந்த ஜல ஜந்துக்கள்லாம் தவிக்கிறதாம். அதை பார்த்துட்டு சமுத்திரராஜன் வழி விட்டான் அப்படிங்கிறத சொல்கிறார். 3வது ஸ்லோகத்தில் ராவணனை எப்படி சுலபமாக ராமர் சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறார். ராவணன் எத்தகைய ஒரு பெருமையோடையும் ஒரு தர்ப்பத்தோடையும் ஒரு கர்வத்தோடையும் இருந்தான், அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு சமயம் ராவணனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் ஏற்படுறது. அப்போது இந்திரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் ராவணனுடைய மார்பில் வந்து மோதும் பொழுது எவ்வளவு கடினமாக இருந்தது ராவணனுடைய மார்பு அப்படின்னா, ஐராவதத்தினுடைய தந்தங்கள்லாம் அப்படி ஒடிஞ்சு பொடி பொடியாக ஆகி 10 திக்குகள்லையும் போய் விழருது. அதோட வெண்மையினால் அப்படி 10 திக்குகளுமே பிரகாசமாக ஆச்சாம். அத்தகைய ஒரு பெருமையோடு இருந்ததுனால அவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் ராவணன். இப்போ சீதையை அபகரணம் பண்ணினதுக்கு அப்புறமாக அவன் ராமரை போரில் அப்படி எதிரில் சந்திக்கும் பொழுது ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுடைய அந்த சிரிப்பையும் அவனோட உயிரையும் சேர்த்து பறிச்சார். பானங்களால் அவனை தாக்கிலாம் அப்படி பண்ணலையாம். எப்படி உயிரை பறிச்சார்னா, விஸ்பூர்ஜிதைஹி தனுஷா அப்படின்னு தன்னுடைய வில்லுடைய ஒரு சப்தத்தினாலேயே, டங்காரம்னு சொல்லுவோமே, அதனாலேயே ராவணனோட உயிரையும் அவனுடைய சிரிப்பையும் பறிச்சார் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். அடுத்ததாக கிருஷ்ணாவதாரத்தை 10 ஸ்லோகங்களில் சொல்கிறார். பூமேகே சுரேதர வரூத விமர்திதாயாகான்னு ஆரம்பிக்கிறார். அதாவது பூமாதேவி அசுரர்கள்னால பாரம் தாங்காமல் அப்படி கஷ்டப்படும் பொழுது பகவான் பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணி பூபாரத்தை போக்கினான் அப்படிங்கிறார். சித கிருஷ்ண கேசகா அப்படின்னு வெண்மையானதும் கருமையானதுமான கேசத்தோட பகவான் அப்படி பலராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஜனங்களால் பகவானை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த போதிலும் கிருஷ்ணன் தன்னுடைய மகிமைக்கு ஏற்ற மாதிரி பண்ண அந்த ஒரு ஆச்சரியமான லீலைகள் மூலமாக ஜனங்கள்லாம் அவனை புரிஞ்சுண்டா அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த எத்தகைய அந்த லீலைகள்லாம் எப்படி ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே சொல்லிகிட்டே வரார். தோக்கேன ஜீவஹரணம் எத் உலூகிகாயாகா அப்படிங்கிறார். உலூகிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூத்தனை இருக்காளே, அப்படி குழந்தையாக இருக்கும் பொழுதே அத்தகைய அந்த பூத்தனையை வதம் பண்ணானே. திரைமாசிகஸ்ய பதா ஷகட்டோபவிருத்தா அப்படின்னு 3 மாத குழந்தையாக இருக்கும்பொழுது தன்னுடைய பிஞ்சு காலால் ஷகட்டனையே எட்டி உதச்சு அவனை வதம் பண்ணானே அப்படின்னு சொல்கிறார். திவிஸ்பிருஷோர்வா உன்மூலனம் அப்படின்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அப்படி வளர்ந்து நின்றுட்டு இருந்த அந்த 2 அர்ஜுன மரங்கள் இருக்கே, அதுக்கு நடுவில் பகவான் அந்த உரலை இழுத்துண்டு போகும்பொழுது 2ம் அப்படி கீழே சாச்சானே. இத்தகைய காரியங்கள்லாம் இதரதா ந பாவியம் அப்படிங்கிறார். பகவானை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக காளிங்க நர்த்தன லீலையை சொல்கிறார். யத்வை விரஜே விரஜபசூன் விஷத்தோய பீதான் அப்படின்னு அந்த காளிங்கன் வாழக்கூடிய அந்த யமுனை மடுவில் இருக்கக்கூடிய ஜலத்தை குடிச்சுட்டு விரஜவாசிகளும் பசுக்களும் அப்படி மயங்கி விழுந்துடுறா. உடனே அனுகிரக திருஷ்டி விருஷ்டியா அப்படிங்கிறார். அதாவது ஒரு அமிர்தமயமான மழையை பொழிஞ்சான் பகவான். என்ன அப்படின்னா, அவனுடைய கருணா கட்டாட்சங்கிற அந்த அமிர்தமயமான மழையை பொழிஞ்சு அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறமா காளியனை அடக்கி அவன் மேலே நாட்டியமும் ஆடி அந்த யமுனை ஜலத்திலையும் விளையாடி பகவான் காளிங்கனை வெளியில் அனுப்பி அந்த யமுனை ஜலத்தை சுத்தம் பண்ணான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்த லீலையை சொல்கிறார். தாவாக்னி பானம் அப்படின்னு பகவான் எப்படி காட்டுத்தீயை குடிச்சான் அப்படிங்கிறத சொல்கிறார். காளிய நர்த்தனம் நடந்த அன்னைக்கு ராத்திரி இந்த விரஜவாசிகள்லாம் யமுனை கரையிலேயே படுத்துட்டு தூங்குறா. அப்போ பக்கத்தில் முஞ்சாட்டவி அப்படின்னு ஒரு வனம், அது வெயில் காலமாக இருந்ததுனால மரங்கள்லாம் அப்படி காஞ்சு இருக்கிறதுனால
காட்டு தீ பிடிச்சுன்னு அப்படியே பரவிண்டு சூழ்ந்துண்டு வருது. அப்போது இந்த விரஜவாசிகளை நோக்கி அப்படி மரணம் வரும்பொழுது பகவான் உடனே என்ன பண்ணுறான், அவர்களை காப்பாற்றுறதுக்காக எல்லாரையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு பகவான் அந்த காட்டு தீயவே அப்படியே குடிக்கிறான். அது மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாரையும் அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறான். தற்கர்ம திவ்யம் இவ அப்படிங்கிற அத்தகைய திவ்யமான ஆச்சரியமான காரியங்களெல்லாம் பகவான் பண்ணினான். அடுத்ததா தாமோதர லீலையை சொல்றார். கிருண்ணீத யத்யத் உபபந்தம் அமுஷ்ய மாதா அப்படிங்கிற யசோதா ஆற்றுல இருக்கக்கூடிய எல்லா கயறுகளையும் எடுத்துன்னு வந்து ஒன்றத்தோட ஒன்று முடிச்சு போட்டு சேர்த்து அப்படி கட்டி பார்த்தும் கிருஷ்ணனை கட்ட முடியாமல் எப்பொழுதும் ஒரு 2 விரக்கடை குறைஞ்சுட்டே இருந்தது இல்லையா, அத்தகைய அந்த ஆச்சரியத்தை எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறமா கிருஷ்ணன் கருணையினால தான் அப்படி கட்டுண்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு லீலையும் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். யத் ஜிரும்பதோஸ்ய வதனே புவனானி கோபி அப்படின்னு ஒரு சமயம் கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கறதுக்காக மடியில் கிருஷ்ணனை வச்சுன்னு இருக்காளாம் யசோதை. அப்போ கிருஷ்ணன் கொட்டாவி விடுறான். அப்போ அந்த குழந்தையோட சின்ன வாயில 14 லோகங்களையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா யசோதை. பிரதிபோதிதா ஆசீத் அப்படிங்கிறார். அதாவது ஒரு க்ஷணம் யசோதைக்கு அந்த ஞானம் ஏற்பட்டுதான் கிருஷ்ணன் சாக்ஷாத் பகவான் அப்படின்னு அதை சொல்லிட்டு அடுத்த லீலையை சொல்றார். நந்தபாபாவை எப்படி பகவான் வருண பாஷத்துலேருந்து காப்பாத்தினான் அப்படிங்கிறத சொல்றார். நந்தம் ச மோக்ஷதி பயாத் வருணஸ்ய பாஷாத் அப்படிங்கிறார். ஒரு சமயம் என்ன ஆகுது, நந்தபாபா யமுனையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு தகுந்ததா இல்லாத ஒரு வேளையில் ஸ்நானம் பண்ணும்பொழுது அவரை வருண பாஷத்தினால கட்டி வருண லோகத்துக்கே கூட்டின்னு போயிடுறா. அப்போ பகவான் என்ன பண்ணுறான், நேரம் அந்த வருண லோகத்துக்கே போய் நந்தபாபாவை அப்படி திரும்பவும் மீட்டுண்டு வரான் அப்படிங்கிறத சொல்கிறார். கோபான் பிலேஷு பிகிதான் மயசூனுனாச்ச அப்படின்னு மயனோட பிள்ளையா இருக்கக்கூடிய வியோமாசுரன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் கோபர்களோடலாம் விளையாடும் பொழுது அந்த கோபர்களெல்லாம் கொண்டு கொண்டு ஒரு குகையில் கொண்டு அடைச்சுட்டே வரான். உடனே பகவான் அந்த வியோமாசுரனை வதம் பண்ணி கோபர்களெல்லாம் காப்பாற்றினான் அப்படிங்கிற அந்த ஒரு லீலையை சொல்கிறார். அப்புறம் எல்லா விரஜவாசிகளும் பகவானுடைய அந்த திவ்யமான வைகுண்ட லோகத்தை பார்க்கணும்னு அவள் மனசில் ஆசைப்பட்டதும் பகவான் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, எல்லாரும் அப்படி நாள் முழுசும் அப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு அவர்கள் சிரமத்தோட ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது பகவான் அவர்களை கொண்டு தன்னுடைய வைகுண்ட லோகத்தை தரிசனம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் கோவர்தன லீலை எடுத்து சொல்கிறார். கோபைஹி மகே பிரதிஹதே அப்படின்னு கோபர்கள்லாம் எல்லாரும் இந்திரயாகன் இல்லை அப்படின்னு அதை தடுத்து நிறுத்தினதும் இந்திரனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டு அப்படி மழையை கொட்டுறான், விரஜமே அழியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பகவான் என்ன பண்ணான், தர்த்தோட் சிலீந்திரமிவ மஹீத்ரம் அப்படின்னு இந்த பெரிய மலையான கோவர்தனத்தையே அப்படி ஒரு கொடையை போல எடுத்துட்டு நின்றானே அப்படின்னு சொல்கிறார். 7 தினானி 7 வருஷம் அப்படிங்கிறார். 7 நாட்கள் 7 வயசு குழந்தையா கிருஷ்ணன் அதை தூக்கிட்டு நின்றான். அதுவும் எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் தன்னுடைய சுண்டு விரலில் தூக்கிட்டு நின்றான். அதனால சலீலம் அப்படிங்கிறார், அப்படி லீலையா பண்ணான் அப்படிங்கிறார். அடுத்ததா ராசலீலையை சொல்கிறார். கிரீடன் வனே நிஷி நிஷாகர ரஷ்மி கௌரியாம் அப்படின்னு அந்த பூர்ண சந்திரனுடைய அந்த வெண்மையான கிரணங்கள்னால அப்படி பிருந்தாவனமே அவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது கோபிகைகளோட எப்படி ராசம் பண்ணினான் அப்படின்னா கலபதாயத்தை மூர்ச்சித்தேன அப்படின்னு தன்னுடைய புல்லாங்குழல்ல அப்படி இனிமையான கானம் வாசித்து அவர்களோட மனசெல்லாம் அப்படி கவர்ந்து அத்தகைய ராசலீலையை பண்ணான் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொரு சமயம் கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தில் அப்படி மயங்கி இருக்கும் பொழுது குபேரனோட பிள்ளையா இருக்கக்கூடிய குபேரனோட சேவகனா இருக்கக்கூடிய சங்கச்சூடன் அப்படிங்கிறவன் கோபிகைகளெல்லாம் அப்படி தூக்கிண்டு போக பகவான் அவனை வதம் பண்ணி கோபிகைகளெல்லாம் காப்பாற்றினான் அப்படிங்கிறார். அடுத்ததா இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் கிருஷ்ணாவதாரம் முழுதும் எந்தெந்த அசுரர்களெல்லாம் கிருஷ்ணன் வதம் பண்ணானோ எல்லாரோட பேரையும் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரார். பிரலம்ப கர அப்படிங்கிற தேனுகாசுரன், தர்துரன் அப்படிங்கிற பகாசுரன், கேஷி, அரிஷ்டன், மல்லர்கள், இப அப்படின்னு சொல்லக்கூடிய குவலையா பீடம், கம்சன், காலயவனன் இவர்களெல்லாம் பகவான் பிருந்தாவனத்திலையும் மதுராலையும் வதம் பண்ணுறான். அதற்கு மேலே குஜன் அப்படிங்கிற நரகாசுரன், பௌண்டரக வாசுதேவன், ஷால்வ, கபிங்கிற த்விவிதன், பல்வலன், தந்தவக்தரன், சப்தோக்ஷ அப்படின்னு 7 காளைகளை பகவான் அடக்கிறான் சத்யாங்கிற மகிஷியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. சம்பராசுரன், விதூரதன், ருக்மி இவர்களெல்லாம் பகவான் துவாரகையில் இருக்கும் பொழுது வதம் பண்ணுறான். இன்னும் எவ்வளவோ பேர் அப்படி யுத்தத்தில் கிருஷ்ணனிடத்துல போர் பண்ணிட்டு வரா இல்லையா, அவர்களையும் பகவான் வதம் பண்ணான். காம்போஜ மத்ஸ்ய குரு கைகய சிருஞ்சயாத்யாகான்னு சொல்லி கிருஷ்ணனும் வதம் பண்ணுறான். பல பார்த்த பீம வியாஜாஹ்வயேன அப்படின்னு பலராமர், அர்ஜுனன், பீமன் இவர்களுடைய வியாஜத்திலையும் பகவான் பல பேரை வதம் பண்ணி அப்படி பூபாரத்தை குறைச்சான். கிருஷ்ணாவதாரத்தோட முக்கியமான நோக்கமே அதுதானே, பூபாரத்தை குறைக்கிறது. அதனால அதை எடுத்து சொல்றார்.
இப்போ கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு அடுத்ததா வியாசாவதாரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். காலேன மீலித தியாம் அப்படிங்கிறார். அப்படி யுகங்கள் ஒன்றுனா மாறிண்டே வரும்பொழுது கடைசியில் அப்படி கலியுகம் வரும்பொழுது ஜனங்களோட புத்தியெல்லாம் அப்படி சுருங்கி போயிடுத்து அப்படிங்கிறத பகவான் பார்க்குறான். அது மட்டும் இல்லை, ஸ்தோகாயுஷாம் அப்படின்னு ரொம்ப அல்பமான ஆயுஸ் உடையவர்களாக இருக்காளாம். அதனால பகவான் பார்க்குறான், நான் கொடுத்த வேதங்களோ அப்படி அனந்தமாக அகண்டமாக இருக்குது, இவர்களுக்கு இனிமே அது எட்டாத தூரத்தில் இருக்கே அப்படிங்கிறதுனால அப்படி கருணையோட பகவான் சத்தியவதியோட குழந்தையா அவதாரம் பண்ணி வேதத்ருமம் விட்டபஷோ விபஜிஷ்யதிஸ்ம அப்படின்னு அந்த பெரிய மரமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்களை அப்படி களையாக பிரித்து கொடுக்குறானாம் எல்லாரும் சுலபமாக அத்தியனம் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக புத்தாவதாரத்தை சொல்கிறார். பொதுவாக நம்ம எல்லாருமே புத்தர் வேதத்துக்கு புறம்பா பேசினார் அப்படிங்கிறத சொல்லுவோம். இங்கே ரொம்ப அழகாக அதுக்கு காரணத்தை சொல்கிறார். தேவத்விஷாம் நிகமவர்த்மனி நிஷ்டிதானாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவர்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அசுரர்கள் ஒரு சமயம் அப்படி வேதத்தில் ரொம்ப ஸ்ரத்தையும் நிஷ்டையும் ஏற்பட்டுடுத்தாம் அவர்களுக்கு. அதனால ஒரு நிறைய பலம் பொருந்தியவர்களாக ஆகி என்ன பண்ணுறா அப்படின்னா, மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆர்கிடெக்ட் மூலமாக நிறைய நகரங்களெல்லாம் நிர்மாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காளாம். அந்த நகரங்கள்லாம் அப்படி வேகமாக பறக்கக்கூடியதாக இருக்குது. அதை வச்சுட்டு அவர்கள்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் துன்புறுத்துறாளாம். அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய கையில் வேதம் இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணுறான், புத்தனா அவதாரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்கண்ட வேஷம் தரிச்சுண்டு வந்து வேதத்துக்கு புறம்பா ஏன் பேசினான் அப்படின்னா, இந்த அசுரர்களோட புத்தியை மோகிக்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்களுக்கு வேதத்தில் நிஷ்டை போனோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசுகிறான். அதனால இதுவும் ஒரு விதத்தில் வேதத்தை ரக்ஷணம் பண்ணுற ஒரு அவதாரம் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக கல்கி அவதாரத்தை சொல்கிறார். கலியினுடைய முடிவில், அதாவது கலி முத்தின ஒரு நிலையில பகவான் கல்கியா அவதாரம் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ கலி முத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். எர்ஹி ஆலயேஸ்வபி சதாம் ந ஹரேஹே கதாஸ்யுஹு அப்படின்னு, சாதுக்களோட கிரகத்துல கூட எப்பொழுது ஹரிகதையானது நடக்காம போகுமோ, முதல் 3 வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வேதத்தில் ஸ்ரத்த இல்லாமல் போகுமோ, கடைசி வர்ணத்தை சேர்ந்தவர்கள்லாம் அரசாள ஆரம்பிப்பாளோ, ஸ்வாஹா ஸ்வதா வஷட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள்லாம் எங்கேயுமே கேட்காம போகுமோ அப்படிங்கிறார். ஏன்னா யாகத்தில் சொல்லக்கூடிய இந்த சப்தங்கள் கேட்காம போகிறதுன்னா யாகங்களே நடக்காமல் போகுமோ, அந்த ஒரு சமயத்தில் சாஸ்தா பவிஷ்யதி கலேஹே பகவான் யுகாந்தே அப்படின்னு அப்படி கலியுனோட முடிவில் பகவான் கல்கியா அவதாரம் பண்ணி எல்லாரையும் தண்டிச்சு தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுவான் அப்படிங்கிறதோட இந்த அவதாரங்களெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ பிரம்மா நாரதரை பார்த்து சொல்கிறார், இப்போ நான் உனக்கு பகவான் விஷ்ணுவோடைய எல்லா வீரியங்களையும் அப்படி சங்கேபமாக உனக்கு நான் எடுத்து சொன்னேன். ஏன்னா யாரால தான் விஷ்ணுவோடைய அந்த குணங்களையோ மகிமைகளையோ முழுசாக அப்படி எடுத்து வர்ணிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணோர்னு வீரிய கணனாம் கதமோர்ஹதீக அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப புத்திசாலியாக சாமர்த்தியமாக ஒருவன் இருக்கான் அப்படின்னா ஒரு கால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்களை கூட எண்ணிடலாம். ஆனால் பகவானுடைய ஹரியினுடைய குணங்களையோ வீரியங்களையோ எண்ணிக்கையில் அடக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால எனக்கும் பகவானுடைய குணங்களுடைய எல்லாம் தெரியாது, அதே மாதிரி உன்னுடைய அண்ணாக்களாக இருக்கக்கூடிய அந்த 9 பிரஜாபதிகளுக்கும் தெரியாது. 1000 தலைகள் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷ பகவான் இருக்காரே, அவர் எப்பொழுதும் அந்த 1000 தலைகளாலையும் பகவானுடைய அந்த குணங்களையே தான் பாடின்னு இருக்கார். அவரும் இன்னும் அதோட எல்லையை காணலை அப்படிங்கிறத சொல்றார். அப்போ எப்படி பகவானோட மாயையை கடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, யார் பகவான் யாரிடத்துல கிருபா பண்றானோ அவர்களால தான் மாயையை கடக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஏஷாம் சயேவ பகவான் தயேத் அனந்தஹா அப்படிங்கிறார். அப்போ பகவான் யாருக்கு கிருபா பண்ணுவான் அப்படிங்கிறதையும் சொல்றார். சர்வாத்மனா ஆஸ்ரித பதோ எதி நிர்வியலீகம் அப்படின்னு, யார் எந்த ஒரு கபட்டமுமே இல்லாமல் பகவானுடைய சரணமே கத்தின்னு இருக்காளோ அவர்களுக்கு பகவான் கிருபா பண்ணுவான். அப்படி அவன் கிருபா பண்ணிட்டான் அப்படின்னா அவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா, நைஷாம் மமாஹமிதி தீஹி ஸ்வஸ்ருகால பக்ஷே அப்படிங்கிறார். அவர்களுக்கு இனிமே அந்த சரீரத்தில் நான் எனதுங்கிற அபிமானமே இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா இது மரணத்துக்கு அப்புறமா மிருகங்களுக்கு ஆக போகிற ஒரு சரீரம் தானே, அதனால அத்தகைய அந்த சரீரத்தில் அவர்களுக்கு அபிமானமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி பகவானுடைய அத்தகைய அந்த கிருபைக்கு பாத்திரமானவர்கள் சில பேர் இருக்கா நாரதா அப்படின்னு சொல்லி பிரம்மா அவர்களோட பேரெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு இவர்களெல்லாம் பகவானுடைய யோகமாய நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, அதை சுலபமாக தாண்டிடுறா அப்படின்னு சொல்லி, நான் நீ ருத்ரன் பிரஹ்லாதன் ஸ்வாயம்புவமனு சதரூப பிரியவிரதன் உத்தானபாதன் துருவன், அதுக்கப்புறமா இக்ஷ்வாகு முச்சுகுந்தன் அம்பரீஷன் சகரன் மாந்தாதா ரந்திதேவன் போன்ற ராஜாக்கள், அதுக்கப்புறமா சௌபரி உதங்கர் தேவலர் பிப்பலாதர் பராசரர் போன்ற ரிஷிகள், அதுக்கப்புறமா விபீஷணன் ஹனுமான் சுகர் அர்ஜுனன் விதுரர் போன்ற பக்தர்கள், இவர்கள் மட்டும் இல்லாமல்
பசு பக்ஷி மிருகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப பாவம் பண்ணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சாதுக்கள்லாம் எங்கே பகவத் குணங்களை சொல்கிறாளோ அவர்களோட சேர்ந்துண்டு அவர்கள் வழியை பின்பற்றி அந்த பகவத் குணங்களெல்லாம் கேட்டு மனசில் நிறுத்தினா அப்படின்னா அவர்களும் பகவானோட மாயையை சுலபமாக புரிஞ்சுண்டு தாண்டிடுறா அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த பகவானுடைய அந்த நிலை பிரம்மஸ்வரூபங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஞானமயமாக இருக்குது, மாயையே இல்லாததாக இருக்குது, அத்தகைய ஆனந்தமயமாக இருக்குது. அத்தகைய நிலையை அடைஞ்சப்புறமா இனி அவர்களுக்கு அடையிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்குன்னா அவர்கள் எந்த சாதனையை பின்பற்றி அந்த நிலையை அடைஞ்சாலும் இனி அந்த சாதனை கூட அவர்களுக்கு தேவையில்லைன்னு கை விட்டுடுறா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறார். ஜஹ்யுஹு ஸ்வராடிவ நிபான கனித்ரம் இந்திரஹா அப்படிங்கிறார். இந்திரன் தான் மழைக்கே தேவதை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கிணறு வெட்டுறதுக்காக பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு மண் வெட்டி இருக்கே, அதனால இந்திரனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அதனால அவர்களுக்கு இனிமேல் அந்த பகவன் நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாரதர் இடத்துல சொல்கிறார், இந்த 3 அத்தியாயங்களாக என்ன சொல்லிகிட்டே வராரோ 5, 6, 7 அத்தியாயங்களில் அதை இப்போ முடிக்கிறார். உனக்கு நான் பகவானோட குணங்களெல்லாம் எடுத்து சங்கேபமாக சொன்னேன் இல்லையா நாரதா, இதுக்கு தான் பாகவதம் அப்படின்னு பேர். பகவான் எனக்கு எடுத்து சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லி, இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்னா இதை நன்னா விஸ்தாரமாக எடுத்து நீ லோகத்துக்கு எடுத்து சொல்லணும். துவமேதத் விபுலீ குரு அப்படிங்கிறார். எப்படி எடுத்து சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் பகவான் ஹரி இடத்துல பக்தி ஏற்படுமோ அப்படி எடுத்து சொல்லணும். யதா ஹரவு பகவதி நிருணாம் பக்திஹி பவிஷ்யதி அப்படிங்கிறார். இது சங்கல்பிய வர்ணய, அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு நீ பகவத் குணங்களை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ முடிக்கிறார். யார் எப்பொழுதும் அப்படி பகவானோட குணங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாளோ, இல்லை சொல்கிறவாளை உற்சாகப்படுத்துகிறாளோ, அல்லது ஸ்ரத்தையாக எப்பொழுதும் அந்த பகவத் குணங்களெல்லாம் கேட்குறாளோ, இவா எல்லாருமே மாயையினால் பாதிக்கப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இப்போ நம்ம இந்த 23வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं जन्माद्यस्य तोन्मयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं
प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अस्मत्प्रसादसुमुखः कलया कलेश अस्मत्प्रसादसुमुखः कलया कलेश अस्मत्प्रसादसुमुखः कलया कलेश इक्ष्वाकुवंश अवतीर्य गुरोर्निदेशे इक्ष्वाकुवंश अवतीर्य गुरोर्निदेशे इक्ष्वाकुवंश अवतीर्य गुरोर्निदेशे तिष्ठन् वनं स दयितानुज आविवेश तिष्ठन् वनं स दयितानुज आविवेश तिष्ठन् वनं स दयितानुज आविवेश स दयित अनुज आविवेश यस्मिन् विरुध्य दशकन्धर आर्थिम् आर्च्छत् यस्मिन् विरुध्य दशकन्धर आर्तिमार्च्छत् यस्मिन् विरुध्य दशकन्धर आर्तिमार्च्छत् यस्मा अदात् उदधिः ऊढ भयाङ्गवेपो यस्मा अदात् उदधिरूढभयाङ्गवेपो यस्मा अदात् उदधिरूढभयाङ्गवेपो मार्गं सपदि अरिपुरं हरवद्दिधक्षोः मार्गं सपद्यरिपुरं हरवद्दिधक्षोः मार्गं सपद्यरिपुरं हरवद्दिधक्षोः दूरे सुहृन् मथिथ रोष सुषोण दृष्ट्या दूरे सुहृन्मथिथ रोष सुषोण दृष्ट्या दूरे सुहृन्मथिथ रोष सुषोण दृष्ट्या तातप्यमान मकरोरगनक्रचक्रः तातप्यमान मकरोरगनक्रचक्रः तातप्यमान मकरोनगनक्रचक्रः मकर उरग नक्र चक्रः मकरोरगनक्रचक्रः वक्षस्थल स्पर्श रुग्ण महेन्द्र वाह वक्षस्थल स्पर्श रुग्ण महेन्द्र वाह वक्षस्थल स्पर्श रुग्ण महेन्द्र वाह दन्तैः विडम्बित ककुब्जुष ऊढहासं दन्तैर्विडम्बित ककुब्जुष ऊढहासं दन्तैर्विडम्बित ककुब्जुष ऊढहासं सद्योऽसुभिः सह विनेष्यति दारहर्तुः सद्योऽसुभिः सह विनेष्यति दारहर्तुः सद्योऽसुभिः सह विनेष्यति दारहर्तुः विस्फूर्जितैः धनुष उच्चरतोऽधिसैन्ये विस्फूर्जितैर्धनुष उच्चरतोऽधिसैन्ये विस्फूर्जितैर्धनुष उच्चरतोऽधिसैन्ये भूमेः सुरेतर वरूथ विमर्दितायाः भूमेः सुरेतर वरूथ विमर्दितायाः भूमेः सुरेतर वरूथ विमर्दितायाः क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जन अनुपलक्ष्य मार्गः जातः करिष्यति जनानुपलक्ष्य मार्गः जातः करिष्यति जनानुपलक्ष्य मार्गः कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि
कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि कर्माणि च आत्ममहिम उपनिबन्धनानि तोकेन जीवहरणं यद् उलूकिकायाः तोकेन जीवहरणं यदुलूकिकायाः तोकेन जीवहरणं यदुलूकिकायाः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः यद्रिङ्गता अन्तरगतेन दिवि स्पृशोः वा यद्रिङ्गतान्तरगतेन दिवि स्पृशोर्वा यद्रिङ्गतान्तरगतेन दिवि स्पृशोर्वा उन्मूलनं तु इतरथा अर्जुनयोः न भाव्यम् उन्मूलनं त्वितरथार्जुनयोर्न भाव्यम् उन्मूलनं त्वितरथार्जुनयोर्न भाव्यम् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीथान् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीथान् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीथान् पालांस्तु अजीवयत् अनुग्रह दृष्टिवृष्ट्या पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिविष्ट्या पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या तत्शुद्धये अतिविषवीर्य विलोलजिह्वम् तत्शुद्धये अतिविषवीर्य विलोलजिह्वम् तत्शुद्धये अतिविषवीर्य विलोलजिह्वम् उच्चाटयिष्यत् उरगं विहरन् हृदिन्याम् उच्चाटयिष्यदुरगं विहरन् हृदिन्याम् उच्चाटयिष्यदुरगं विहरन् हृदिन्याम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्शयानम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्शयानम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्शयानम् दावाग्निना शुचिवने परिदह्यमाने दावाग्निना शुचिवने परिदह्यमाने दावाग्निना शुचिवने परिदह्यमाने उन्नेष्यति व्रजमतो अवसितान्तकालम् उन्नेष्यति व्रजमतो अवसितान्तकालम् उन्नेष्यति व्रजमतो अवसितान्तकालम् नेत्रे पिधाय सबलो अनधिगम्य वीर्यः नेत्रे पिधाय सबलो अनधिगम्य वीर्यः नेत्रे पिधाय सबलोऽनधिगम्य वीर्यः गृह्णीत यद्यद् उपबन्धम् अमुष्यमाता गृह्णीत यद्यद् उपबन्धम् अमुष्यमाता गृह्णीत यद्यद् उपबन्धम् अमुष्यमाता शुल्बं सुतस्य न तु तत्तद् अमुष्यमाति शुल्बं सुतस्य न तु तदमुष्यमाति शुल्बं सुतस्य न तु तत्तद् अमुष्यमाति यज्जृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी यज्जृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी यज्जृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् नन्दं च मोक्ष्यति भयात्
वरुणस्य पाशात् नन्दं च मोक्षति भयात् वरुणस्य पाशात् गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च अन्यापृतं निशिशयानम् अतिश्रमेण अन्यापृतं निशिशयानम् अतिश्रमेण अन्यापृतं निशिशयानम् अतिश्रमेण लोकं विकुण्ठम् उपनेष्यति गोकुलं स्म लोकं विकुण्ठमुपनेष्यति गोकुलं स्म लोकं विकुण्ठम् उपनेष्यति गोकुलं स्म गोपैः मखे प्रतिहते व्रजविप्लवाय गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः देवेभिवर्षति पशून् कृपया रिरक्षुः धर्तोच्छिलीन्द्रमिव सप्तदिनानि सप्त धर्तोच्छिलीन्द्रमिव सप्तदिनानि सप्त धर्तोच्छिलीन्द्रमिव सप्तदिनानि सप्त धर्ता उच्छिलीन्द्रम् इव सप्तदिनानि सप्तवर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् वर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् वर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् वर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् अनघ एककरे सलीलम् क्रीडन् वने निशाकर रश्मिगौर्याम् क्रीडन् वने निशाकर रश्मिगौर्याम् क्रीडन् वने निशाकर रश्मिगौर्याम् रासोन्मुखः कलपदायत मूर्छितेन रासोन्मुखः कलपदायत मूर्छितेन रासोन्मुखः कलपदायत मूर्छितेन उद्दीपित स्मररुजां व्रजभृद्वधूनाम् उद्दीपित स्मररुजां व्रजभृद्वधूनाम् उद्दीपित स्मररुजां व्रजभृद्वधूनाम् हर्तुः हरिष्यति शिरो धनदानुगस्य हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य धनद अनुगस्य ये च प्रलम्ब खर दर्दुर केशी अरिष्ट ये च प्रलम्बखर दर्दुरकेश्यरिष्ट ये च प्रलम्बखर दर्दुरकेश्यरिष्ट मल्ल इभ कंस यवनाः कुजपौण्ड्रकाद्याः मल्लेभकंस यवनाः कुजपौण्ड्रकाद्याः मल्लेभकंस यवनाः कुजपौण्ड्रकाद्याः अन्ये च शाल्व कपि बल्वल दन्तवक्त्र अन्ये च शाल्वकपि बल्वल दन्तवक्त्र अन्ये च शाल्वकपि बल्वल दन्तवक्त्र सप्तोक्ष शम्बर विदूरथ रुक्मि मुख्याः सप्तोक्षशम्बर विदूरथ रुक्मिमुख्याः सप्तोक्षशम्बर विदूरथ रुक्मिमुख्याः एवामृधे समितिशालिन आत्तचापाः एवामृधे
समितिशालिन आत्तचापाः एवामृधे समितिशालिन आत्तचापाः काम्बोज मत्स्य कुरु कैकय सृञ्जयाद्याः काम्बोजमत्स्य कुरुकैकय सृञ्जयाद्याः काम्बोजमत्स्य कुरुकैकय सृञ्जयाद्याः यास्यन्ति अदर्शनम् अलं बलपार्थ भीम यास्यन्त्यदर्शनम् अलं बलपार्थ भीम यास्यन्त्यदर्शनम् अलं बलपार्थ भीम व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयम् व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयम् व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयम् कालेन मीलितधियाम् अवमृश्य नृणाम् कालेन मीलितधियाम् अवमृश्य नृणाम् कालेन मीलितधियाम् अवमृश्य नृणाम् स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः आविर्हितः तु अनुयुगं सहि सत्यवत्याम् आविर्हितस्त्वनुयुगं सहि सत्यवत्याम् आविर्हितस्त्वनुयुगं सहि सत्यवत्याम् वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां पूर्भिः मयेन विहिताभिः अदृश्यतूर्भिः पूर्भिर्मयेन विहिताभिरदृश्यतूर्भिः पूर्भिर्मयेन विहिताभिः अदृश्यतूर्भिः लोकान् घ्नतां मतिविमोहम् अतिप्रलोभम् लोकान् घ्नतां मतिविमोहमतिप्रलोभम् लोकान् घ्नतां मतिविमोहम् अतिप्रलोभम् वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यम् वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यम् वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यम् यर्हि आलयेषु अपि सतां न हरेः कथा स्युः यर्ह्यालयेष्वपि सतां न हरेः कथा स्युः यर्ह्यालयेष्वपि सतां न हरेः कथा स्युः पाखण्डिनो द्विजजना वृषलानृदेवाः पाखण्डिनो द्विजजना वृषलानृदेवाः पाखण्डिनो द्विजजना वृषलानृदेवाः स्वाहा स्वधा वषडिति स्म गिरो न यत्र स्वाहा स्वधा वषडिति स्म गिरो न यत्र स्वाहा स्वधा वषडिति स्म गिरो न यत्र शास्ता भविष्यति कलेः भगवान् युगान्ते शास्ता भविष्यति कलेर्भगवान् युगान्ते शास्ता भविष्यति कलेर्भगवान् युगान्ते இதோட கல்கி அவதாரம் முடிகிறது இந்த 38வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் 38th ஸ்லோகா வரைக்கும் 23rd अस्मत् प्रसाद सुमुखः कलया कलेश इक्ष्वाकुवंश अवतीर्य गुरोर्निदेशे तिष्ठन् वनं सदयितानुज आविवेश
यस्मिन् विरुध्य दशकन्धर आर्तिमार्चत् यस्मा अदाद् उदधिरूढभयाङ्गवेपो मार्गं सपद्यरिपुरं हरवद्दिधक्षोः दूरे सुहृन्मथितरोषः सुषोणदृष्ट्या तातप्यमान मकरोरगनक्रचक्रः वक्षस्थलस्पर्शरुग्णमहेन्द्रवाह दन्तैः विडम्बितककुब्जुष ऊढहासं सद्योऽसुभिः सह विनेष्यति दारहर्तुः विस्फूर्जितैर्धनुष उच्चरतोऽधिसैन्ये भूमेः सुरेतरवरूथ विमर्दितायाः क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जनानुपलक्ष्य मार्गः कर्माणि चात्ममहिमोपनिबन्धनानि तोकेन जीवहरणं यदुलूकिकायाः त्रैमासिकस्य च पदा शकटोपवृत्तः यद्रिङ्गतान्तरगतेन दिवि स्पृशोर्वा उन्मूलनं त्वितरथार्जुनयोर्न भाव्यम् यद्वै व्रजे व्रजपशून् विशतोऽयपीठान् पालांस्त्वजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या तच्छुद्धये अतिविषवीर्यविलोलजिह्वम् उच्चाटयिष्यदुरगं विहरन् हृदिन्याम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्शयानम् गावाग्निना शुचिवने परिदह्यमाने उन्नेष्यति व्रजमतो वसितान्तकालम् नेत्रे पिधाय सबलो अनधिगम्य वीर्यः गृह्णीत यद्यद् उपबन्धम् अमुष्य माता शुल्बं सुतस्य न तु तत्तद् अमुष्यमाति यजृम्भतोऽस्य वदने भुवनानि गोपी संवीक्ष्य शङ्कितमनाः प्रतिबोधितासीत् नन्दं च मोक्ष्यति भयात् वरुणस्य पाशात् गोपान् बिलेषु पिहितान् मयसूनुना च अन्यापृतं निशिशयानम् अतिश्रमेण लोकं विकुण्ठम् उपनेष्यति गोकुलं स्म गोपैर्मखे प्रतिहते व्रजविप्लवाय देवेभिवर्षति पशून् कृपयारिरक्षुः धर्तोच्छिलीन्द्रमिव 7 दिनानि 7 वर्षो महीध्रम् अनघैककरे सलीलम् क्रीडन् वने निशि निशाकररश्मिगौर्याम् रासोन्मुखः कलपदायतमूर्च्छितेन उद्दीपितस्मररुजां व्रजभृद्वधूनाम् हर्तुर्हरिष्यति शिरो धनदानुगस्य ये च प्रलम्ब खर दर्दुर केश्यरिष्ट मल्लेभ कंसयवनाः कुजपौण्ड्रकाद्याः अन्ये च शाल्व कपिबल्वलदन्तवक्त्र सप्तोक्षशम्बर विदूरथ रुक्मिमुख्याः एवामृधे समितिशालिन आत्तचापाः काम्बोजमत्स्य कुरुकैकयसृञ्जयाद्याः यास्यन्त्यदर्शनमलं बलपार्थ भीम व्याजाह्वयेन हरिणा निलयं तदीयम् कालेन मीलितधियाम् अवमृश्य नृणाम्
स्तोकायुषां स्वनिगमो बत दूरपारः आविर्हितस्त्वनुयुगं स हि सत्यवत्यां वेदद्रुमं विटपशो विभजिष्यति स्म देवद्विषां निगमवर्त्मनि निष्ठितानां पूर्भिर्मयेन विहिताभिरदृश्यतुर्भिः लोकान् घ्नतां मतिविमोहम् अतिप्रलोभम् वेषं विधाय बहुभाष्यत औपधर्म्यम् यर्ह्यालयेष्वपि सतां न हरेः कथा स्युः पाखण्डिनो द्विजजना वृषलान्द्रदेवाः स्वाहा स्वधा वषडिति स्म गिरो न यत्र शास्ता भविष्यति कलेर्भगवान् युगान्ते सर्गे तपोऽहं ऋषयो नवये प्रजेशाः सर्गे तपोऽहं ऋषयो नवये प्रजेशाः सर्गे तपोऽहं ऋषयो नवये प्रजेशाः स्थाने च धर्ममख मनु अमर अवनीशाः स्थाने च धर्ममख मन्वमरावनीशाः स्थाने च धर्ममख मन्वमरावनीशाः अन्ते तु अधर्म हर मन्युवश असुराद्याः अन्ते त्वधर्महर मन्युवशासुराद्या अन्ते त्वधर्महर मन्युवशासुराद्याः मायाविभूतयैमाः पुरुशक्तिभाजः मायाविभूतयैमाः पुरुशक्तिभाजः मायाविभूतयैमाः पुरुशक्तिभाजः विष्णोर्नुवीर्यगणनां कथमोर्हतीह विष्णोर्नुवीर्यगणनां कथमोर्हतीह विष्णोर्नुवीर्यगणनां कथमोर्हतीह यः पार्थिवान्यपि कविः विममे रजांसि यः पार्थिवान्यपि कविर्विममे रजांसि यः पार्थिवान्यपि कविर्विममे रजांसि च स्कम्भयः स्वरं हसा अस्खलतात्रिपृष्ठम् च स्कम्भयः स्वरं हसा स्खलतात्रिपृष्ठम् च स्कम्भयः स्वरं हसा स्खलतात्रिपृष्ठम् यस्मात्त्रिसाम्यसदनात् उरुकम्पयानम् यस्मात्त्रिसाम्यसदनादुरुकम्पयानम् यस्मात्त्रिसाम्यसदनात् उरुकम्पयानम् नान्तं विदामि अहम् अमी मुनयोऽग्रजास्ते नान्तं विदाम्यहममी मुनयोऽग्रजास्ते नान्तं विदाम्यहममी मुनयोऽग्रजास्ते मायाबलस्य पुरुषस्य कुतो परेये मायाबलस्य पुरुषस्य कुतो परेये मायाबलस्य पुरुषस्य कुतो परेये गायन् गुणान् दशशतानन आदिदेवः गायन् गुणान् दशशतानन आदिदेवः गायन् गुणान् दशशतानन आदिदेवः शेषोऽधुनापि समवस्यति नास्य पारम् शेषोऽधुनापि समवस्यति नास्य पारम् शेषोऽधुनापि समवस्यति नास्य पारम् येषां स एव भगवान् दययेद् अनन्तः येषां स एव भगवान् धययेदनन्तः येषां स एव भगवान्
दययेद् अनन्तः सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकम् सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकम् सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकम् ते दुस्तराम् अतितरन्ति च देवमायाम् ते दुस्तराम् अतितरन्ति च देवमायाम् ते दुस्तराम् अतितरन्ति च देवमायाम् नैषां ममाहमिति धीः श्वशृगालभक्ष्ये नैषां ममाहम् इति धीः स्वशृगालभक्ष्ये नैषां ममाहम् इति धीः स्वशृगालभक्ष्ये वेदाहम् अङ्गपरमस्य हि योगमायाम् वेदाहमङ्गपरमस्य हि योगमायाम् वेदाहमङ्गपरमस्य हि योगमायाम् यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च प्राचीनबर्हिः ऋभुः अङ्ग उत ध्रुवश्च प्राचीनबर्हिर्भुरङ्ग उत ध्रुवश्च प्राचीनबर्हिर्भुरङ्ग उत ध्रुवश्च इक्ष्वाकुः ऐल मुचुकुन्द विदेह गाधी इक्ष्वाकुरैल मुचुकुन्द विदेह गाधी इक्ष्वाकुरैल मुचुकुन्द विदेह गाधी रघु अम्बरीश सगरा गयनाहुषाद्याः रघ्वम्बरीश सगरा गयनाहुषाद्याः रघ्वम्बरीश सगरा गयनाहुषाद्याः मान्धातृ अलर्क शतधनु अनुरन्ति देवा मान्धात्रलर्क शतधन्वनुरन्ति देवा मान्धात्रलर्क शतधन्वनुरन्ति देवा देवव्रतो बलिः अमूर्तरयो दिलीपः देवव्रतो बलिरमूर्तरयो दिलीपः देवव्रतो बलिरमूर्तरयो दिलीपः सौभरी उतङ्क शिबि देवल पिप्पलाद सौभर्युतङ्क शिबि देवल पिप्पलाद सौभर्युतङ्क शिबि देवल पिप्पलाद सारस्वत उद्धव पराशर भूरिषेणाः सारस्वतोद्धव पराशर भूरिषेणाः सारस्वतोद्धव पराशर भूरिषेणाः येन्ये विभीषण हनुमद् उपेन्द्रदत्त येन्ये विभीषण हनुमदुपेन्द्रदत्त येन्ये विभीषण हनुमदुपेन्द्रदत्त पार्थ आर्ष्टिषेण विदुर श्रुतदेव वर्याः पार्थार्ष्टिषेण विदुर श्रुतदेव वर्याः पार्थार्ष्टिषेण विदुर श्रुतदेव वर्याः ते वै विदन्ति अतितरन्ति च देवमायाम् ते वै विदन्त्यतितरन्ति च देवमायाम् ते वै विदन्त्यतितरन्ति च देवमायाम् स्त्रीशूद्रहूणशबरा अपि पापजीवाः स्त्रीशूद्रहूणशबरा अपि पापजीवाः स्त्रीशूद्रहूणशबरा अपि पापजीवाः यदि अद्भुतक्रम
परायणशीलशिक्षाः यद्यद्भुतक्रमपरायणशीलशिक्षाः यद्यद्भुतक्रमपरायणशीलशिक्षाः तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये शश्वत्प्रशान्तम् अभयं प्रतिबोधमात्रम् शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रम् शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वम् शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो मायापरैति अभिमुखे च विलज्जमाना मायापरैत्यभिमुखे च विलज्जमाना मायापरैत्यभिमुखे च विलज्जमाना तद्वै पदं भगवतः परमस्य पुंसो तद्वै पदं भगवतः परमस्य पुंसो तद्वै पदं भगवतः परमस्य पुंसो ब्रह्मेति यद्विदुः अजस्रसुखं विशोकम् ब्रह्मेति यद्विदुरजस्रसुखं विशोकम् ब्रह्मेति यद्विदुरजस्रसुखं विशोकम् सद्रियं नियम्य यतयो यम् अकर्तहेतिं सद्रियं नियम्य यतयो यमकर्तहेतिं सद्रियं नियम्य यतयो यमकर्तहेतिं जह्युः स्वराडिव निपान खनित्रम् इन्द्रः जह्युः स्वराडिव निपानखनित्रम् इन्द्रः जह्युः स्वराडिव निपानखनित्रमिन्द्रः सश्रेयसामपि विभुः भगवान् यतोऽस्य सश्रेयसामपि विभुः भगवान् यतोऽस्य सश्रेयसामपि विभुर्भगवान् यतोऽस्य भावस्वभावविहितस्य सतः प्रसिद्धिः भावस्वभावविहितस्य सतः प्रसिद्धिः भावस्वभावविहितस्य सतः प्रसिद्धिः देहे स्वधातु विगमे अनुविशीर्यमाणे देहे स्वधातु विगमेनुविशीर्यमाणे देहे स्वधातु विगमेनुविशीर्यमाणे व्योमेव तत्र पुरुषो न विशीर्यतेजः व्योमेव तत्र पुरुषो न विशीर्यतेजः व्योमेव तत्र पुरुषो न विशीर्यतेजः सोऽयं ते विहितस्तात सोऽयं ते विहितस्तात सोऽयं ते विहितस्तात भगवान् विश्वभावनः भगवान् विश्वभावनः भगवान् विश्वभावनः समासेन हरेर्नान्यत् समासेन हरेर्नान्यत् समासेन हरेर्नान्यत् अन्यस्मात् सदसच्च यत् अन्यस्मात् सदसच्च यत् अन्यस्मात् सदसच्च यत् इदं भागवतं नाम इदं भागवतं नाम इदं भागवतं नाम यन्मे भगवतोदितं यन्मे भगवतोदितं यन्मे भगवतोदितं भगवता उदितं भगवतोदितं संग्रहोऽयं विभूतीनां संग्रहोऽयं विभूतीनां संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु त्वमेतद्विपुलीकुरु
त्वमेतद्विपुलीकुरु यथा हरौ भगवती यथा हरौ भगवती यथा हरौ भगवती नृणां भक्तिः भविष्यति नृणां भक्तिर्भविष्यति नृणां भक्तिर्भविष्यति सर्वात्मनि अखिलाधारे सर्वात्मन्यखिलाधारे सर्वात्मन्यखिलाधारे इति संकल्प्य वर्णय इति संकल्प्य वर्णय इति संकल्प्य वर्णय मायां वर्णयतो मुष्य मायां वर्णयतो मुष्य मायां वर्णयतो मुष्य ईश्वरस्य अनुमोदतः ईश्वरस्यानुमोदतः ईश्वरस्यानुमोदतः शृण्वतः श्रद्धया नित्यम् शृण्वतः श्रद्धया नित्यं शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति माययात्मानमुह्यति மாயையாத்மானமுஹ்யதி. நம்ம 39வது ஸ்லோகத்திலேருந்து சேர்ந்து படிக்கலாம். 39th ஸ்லோகாலேருந்து. सर्गे तपोहं ऋषयो नवये प्रजेशाः स्थाने च धर्ममखमन्वमरावनीशाः अन्ते त्वधर्महरमन्युवशासुराज्याः मायाविभूतय इमाः पुरुशक्तिभाजः विष्णोर्नुवीर्यगणनां कथमोर्हतीह यः पार्थिवान्यपि कविः विममे रजांसि च स्कम्भयः स्वरं हसा स्खलता त्रिपृष्ठम् यस्मात् त्रिसाम्यसदनात् उरुकम्पयानम् नान्तं विदाम्यहममी मुनयोऽग्रजास्ते मायाबलस्य पुरुषस्य कुतो परेये गायन् गुणान् दशशतानन आदिदेवः शेषोऽधुनापि समवस्यति नास्य पारम् येषां स एव भगवान् दययेदनन्तः सर्वात्मनाश्रितपदो यदि निर्व्यलीकम् ते दुस्तराम् अतितरन्ति च देवमायाम् नैषां ममाहमिति धीः श्वशृगालभक्ष्ये वेदाहमङ्गपरमस्य हि योगमायाम् यूयं भवश्च भगवान् अथ दैत्यवर्यः पत्नी मनोः स च मनुश्च तदात्मजाश्च प्राचीन बर्हिर्भुरंग उत ध्रुवश्च इक्ष्वाकुरैल मुजुकुन्द विदेह गाधि रघ्वंबरीश सगरा गयनाहुषाद्याः मान्धात्रलर्क शतधन्वनुरन्ति देवा देवव्रतो बलिरमूर्तरयो दिलीपः सौभर्युतंक शिबि देवल पिप्पलाद सारस्वतोद्धव पराशर भूरिषेणाः येन्ये विभीषण हनूमद् उपेन्द्र दत्त पार्थाष्टिषेण विदुरश्रुतदेववर्याः ते वै विदन्त्यतितरन्ति च देवमायाम् स्त्रीशूद्रहूणशबरा अपि पापजीवाः यद्यद्भुतक्रमपरायणशीलशिक्षाः तिर्यग्जना अपि किमु श्रुतधारणाये शश्वत्प्रशान्तमभयं प्रतिबोधमात्रम् शुद्धं समं सदसतः परमात्मतत्त्वम् शब्दो न यत्र पुरुकारकवान् क्रियार्थो मायापरैत्यभिमुखे च विलज्जमाना तद्वै पदं भगवतः परमस्य पुंसो ब्रह्मेति यद्विदुरजस्रसुखं विशोकं
सद्र्यं नियम्य यतयो यम् अकर्तहेतिं जह्युः स्वराडिव निपानखनित्रम् इन्द्रः सश्रेयसामपि विभुर्भगवान् यतोऽस्य भावस्वभावविहितस्य सतः प्रसिद्धिः देहे स्वधातु विगमे अनुविशीर्यमाणे व्योमेव तत्र पुरुषो न विशीर्यते अजः सोऽयं ते विहितस्तात भगवान् विश्वभावनः समासेन हरेर्नान्यत् अन्यस्मात् सदसच्चयत् इदं भागवतं नाम यन्मे भगवतोदितं संग्रहोऽयं विभूतीनां त्वमेतद्विपुलीकुरु यथा हरौ भगवति नृणां भक्तिर्भविष्यति सर्वात्मन्यखिलाधारे इति संकल्प्य वर्णय मायां वर्णयतो मुष्य ईश्वरस्यानुमोदतः शृण्वतः श्रद्धया नित्यं माययात्मानमुह्यति श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இந்த அத்தியாயத்தை நம்ம படிச்ச ராகம் பீம் பிளாஸ் நம்ம அடுத்த செஷன்ல 8வது அத்தியாயம் கத்துக்கலாம் ராதே 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 by the grace of our Guru Maharaj we are learning Srimad Bhagavata Mahapuranam and in the previous session yesterday we started learning the 7th chapter of the 2nd canto and we have learned until the 22nd shloka where we stopped with Parashurama Avatara. So from the 23rd shloka today Brahma starts to narrate about the Rama Avatara. He says Asmat Prasada Sumukaha, Bhagavan who wished to bless myself and all the devas came and incarnated in the Ikshvaku Vamsha as Sri Rama, and in order to follow his father's orders he went to the forest along with Sita and Lakshmana, and Ravana was destroyed when he bore enmity with Rama, he says. And he describes Rama Avatara in 3 verses. In the second verse he says very interestingly why Samudra Raja gave way to Rama. He says Udha Bhayanga Vepo Yasmat Adhad Udadihi Margam. He says the Samudra Rajan he gave way only because he started trembling with fear because of Rama. Because Rama, when he was standing on the shore of the ocean, he was so angry that he wanted to burn the city of Lanka, like how Parameshwara burnt the Tripura, because Sita had been removed so far away from him, and he was so angry and he was standing there with bloodshot eyes, and all the aquatic creatures in the ocean was trembling with fear because of Rama's anger, and that is why ocean gave way to Rama, he says. And then in the 3rd verse he says how very easily Rama killed Ravana. He says once Ravana was so proud and arrogant about his valor and power, because once when he had an encounter with Indra, what happened was Indra's Vahana Airavata came and pounced on Ravana, and Ravana's chest was so hard like a rock that Airavata's tusks got broken into pieces and they fell in all the 10 directions, and because of his whiteness all the directions got so brightened, and Ravana was so haughty because of this power of his. And what happened after he abducted Sita during the war with Rama, what Rama did was he snatched away that laughter of Ravana along with his life, not by killing him with his arrows but just by the mere twang of his bow. He says by the mere tankara he snatched away Ravana's life, he says. And then he starts to describe the Krishna Avatara in 10 shlokas. So he begins by telling Bhumehe Suretara Varutha Vimarditayaha. When Bhuma Devi was so much burdened with all the asuras, Bhagavan incarnated as Balarama and Krishna in order to relieve Mother Earth of her burden, and he says Sita Krishna Keshaha. He was born as the Balarama and Krishna with white and black hair respectively, and though people could never understand Bhagavan, by all the extraordinary deeds that Krishna did that were in connection with all his glory, people could understand the greatness of Krishna, he says. And then in the following verses he describes what are all those extraordinary deeds that Krishna did. So first he says Tokena Jiva Haranam Yad Ulukikayaha, how Krishna even as a small child he killed Ulukika, that is Putana, and then Traimasikasya Chapada Shakatopavrittaha, even as a 3-month-old baby he killed Shakatasura with his tiny feet.
and Divisprishorva Unmulanam. How Krishna went in between the two trees, the Arjuna trees which were standing as tall as the sky, and uprooted them, and he says, Itaratha na bhavyam. All these cannot be done by any other person other than Bhagavan, he says. And then in the next verse he talks about Kaliya Nartanam. He says, Yadvai Vraje Vrajapashun Vishatoya Pithan. When all the Vrajavasis had drunk the poisonous waters of Yamuna where Kaliya lived, what Bhagavan did was Anugraha Drishti Vrishtya. He says he showered a rain of nectar on them, which is nothing but his compassionate glances, and he brought them all back to life. Not only that, he subdued Kaliya, he danced on his hoods, he played in the waters, and he also sent Kaliya out from there in order to purify Yamuna. And then in the next verse he says about Davagni Panam, which is Krishna's drinking of the forest fire. What happened was, on the night when Krishna did this Kalinga and Artana Leela, all the Vrajavasis, they stayed that night on the banks of Yamuna, and there was nearby a forest called Munjatavi, and because it was summer season, all the trees were so dried up that suddenly a forest fire caught up there, and it started engulfing them from all the sides. And when death was approaching them, what Bhagavan did was, he asked them all to close their eyes, and he drank the forest fire, and not only that, he transported all the Vrajavasis to another place to safety. And so he says, Tatkarma Divyam Iva. It was such a divine and wonderful act, he says. And then he talks about Damodara Leela. He says, Grinnita Yadyat Upabandham Amushya Mata. When Yashoda brought all the ropes in her home, she tied them all together, but still she could not tie Krishna because it was always falling short of an inch, and this was so surprising to Yashoda. And finally, Krishna got bound to the mortar only because of compassion. And then he also talks about another Leela here. He says, Yajrimbhatosya vadane bhuvanani gopi. Once when Yashoda was having Krishna on her lap to feed him, Krishna yawned, and Yashoda saw all the 14 worlds in his tiny mouth, and she was so bewildered. He says, Pratibodhita asit. For 1 second, Yashoda got the knowledge that Krishna is Bhagavan himself. And then in the next verse he says how Krishna rescued Nanda Baba from Varuna's pasha. Nandam cha mokshati bhayat varunasya pashat. Once when Nanda Baba took bath in the Yamuna river, at a time when it was not suitable to take bath in a holy river, they tied him with Varuna pasha and took him to the Varuna Loka, and Krishna goes to Varuna Loka itself and rescues Nanda Baba. And then he says, Gopan bileshu bihitan maya sunu nacha. This Vyomasura, who is the son of Maya, once what he did was, he took all the Gopas when they were playing with Krishna and hid them in a cave. And Krishna killed this Vyomasura and saved all the Gopas. And not only that, when the Vrajavasis wanted to have darshan of Krishna's Vaikuntha Loka, so one day when they were all tired after a whole day's work and they were sleeping, Krishna took them all to Vaikuntha and made them have the darshan of his Vaikuntha Loka. And then in the next verse he talks about Govardhana Leela. He says, Gopaihi make pratihate. When all the Gopas had stopped the Indra Yaga, Indra became furious and he poured the rains. And what Krishna did was, when Vraja was about to perish, Dharto Chilindram Mahidram. He took the huge Govardhana hill like an umbrella, and he stood there for 7 days as a 7-year-old boy. He says, Sapta Dinani Sapta Varsho. And he did that so effortlessly. He held the mountain in just his little finger, and so he says, Sa Leelam. He did that like a Leela or a sport. And then he talks about Rasa Leela, Kridan Vane Nishi Nishakara Rashmi Gauriyam. In the cool and white rays of the full moon, when Vrindavana was looking so beautiful, Krishna played the Rasa Leela with all the gopis. Khalapadayata Murchitena. What he did was, with the very, very melodious and sweet tunes of music from his flute, he captivated the heart of all the gopis and played the Rasa Leela. And on another occasion, when all the gopis were so engrossed in the music from Krishna's flute, there was this person called Shankachuda, who is Kubera's servant. He carried away all the gopis, and Krishna killed him and brought back all the gopis. And then in the next 2 verses, he describes Krishna Avatara in 10 verses. In the last 2 verses, he gives the names of all the asuras that Krishna killed during the entire Krishna Avatara. So he says Pralamba, Khara, who is Dhenukasura, Dardura is Bakasura, Keshi, Arishta, Malla, Ibha is Kuvalayapida, Kamsa, Kalayavana. So these are all the people who Krishna killed in Brindavana and Mathura. And then Puja is Narakasura, Paundraka Vasudeva, Shalva,
Kapi is Dvivida, Balvala, Dantavaktra, Saptoksha are the 7 bulls that Krishna subdued to marry Satya, and Shambarasura, Viduratha, Rukmi. These were all those who Krishna killed when he was Dwarakadisha. And then he says some others, the kings who came and confronted Krishna in a war in the battlefield, Kamboja, Matsya, Kuru, Kaikaya, Srinjayadyaha. So Krishna killed all of them himself, and also under the pretext of, he says, Bala, Partha, Bhima, Vyajahvena. Under the pretext of Balarama, Arjuna and Bhima also, Krishna killed some others, and he gave them all his abode of Vaikuntha. So this is how Krishna relieved Mother Earth of her burden. And then after Krishnavatara, he goes on to tell us about the Vyasavatara. He says, Kalena Milita Dhyam. As yugas came one after another, when Kali Yuga approached, Bhagavan saw that the intellects of all the people had become so shrunk and their lifespan had also become so short. Stoka Yusham, he says. So Bhagavan thought, the Vedas that I have given are so vast, and now it is totally beyond the reach of such people. So out of compassion, he was born as the son of Satyavati. And Vedadrumam Vitapasho Vibhajishyatisma. The whole huge tree of Veda, he divided it into so many branches so that people can learn it easily. And then is the Buddhavatara. So usually we say that Buddha Bhagavan, he came and preached against the Vedas. So here Brahma gives a very beautiful reason why Buddha did so. He says, Devadvisham Nigama Vartmani Nishtitanam. Once when the enemies of the Devas, the Asuras, they became very dedicated to the Vedas. And because of that, they gained so much of power that with the help of their architect Maya, they started constructing some cities which could fly so speedily in the air, and with that they started tormenting all the people of the world. So now Bhagavan thought that the Vedas must not be in the hands of such people. So for that reason, he came as Buddha in the form of a heretic, and he preached against the Vedas only to delude the minds of these Asuras, so that they would give up their dedication to the Vedas. And so this was also indirectly a way of protecting the Vedas. And the last is Kalki Avatara. He says Bhagavan would be incarnating as Kalki at the end of Kali Yuga. And he gives a description of how Kali would be at the end of the Yuga. He says, Yarhi alayeshvapi satam na harehe kathasyuhu. When even in the houses of sadhus, Harikatha would never happen. When the first 3 classes of people would lose dedication to the Vedas, and when the last class of people start ruling this earth, and when the words like Swaha, Swadha, Vashat, which are uttered in a yaga, will never be heard at all. That is, when yagas will never be performed, then he says, Shasta Bhavishyati Kalehe Bhagavan Yugante. At that time, at the very end of Kali Yuga, Bhagavan will incarnate as Kalki, and he will punish all the evil people and restore Dharma. So now Brahmadeva, he tells to Narada, now I have described to you all the glories of Bhagavan in a nutshell, in a very short form, because nobody can recount all the glories of Bhagavan entirely. He says, Vishnornu Virya Gananam Katamorhatiha. Who is that person who can entirely count all the leelas of Bhagavan? So if a person is very, very intelligent and smart, perhaps he can count all the particles of sand and dust on this earth, but never the glories of Vishnu. So he says, I also do not know the end of Bhagavan's glories, neither do all the Prajapatis, your brothers, know, or even Adisesha Bhagavan, who has 1,000 heads and always keeps singing the glories of Bhagavan. He also doesn't know the end of his glories, and so that is how Bhagavan's glories are, he says. So then how can one cross over Maya? For that he says, Yesham Sayeva Bhagavan Dayayed Anantaha. A person very easily crosses over Maya only when Bhagavan showers his grace on him. And on whom does Bhagavan shower his grace? He says, Sarvatmana Shrutapado Yadi Nirvalikam. If a person holds on to Bhagavan's feet completely without even the slightest of hypocrisy, then Bhagavan showers his grace on that person. And what is the indication that Bhagavan has showered his grace? He says, Naisham mamaham iti dihi shvashrigala bhakshe. Then that person totally loses all feelings of I and mine towards that body, because it is only going to become the food of all the animals after one dies. So now Brahma says there are some people in this world on whom Bhagavan has showered his grace, and they have understood Lord's Yoga Maya, and they very easily cross over it. And he gives a huge list of those names. He says, myself, yourself, Rudra, Prahlada, Swayambhuva Manu, Shatarupa, Priyavrata, Uttanapada, Dhruva, and kings like Ikshvaku, Muchukunda, Ambarisha, Sagara, Mandhata,
Rantideva, and also sages like Saubhari, Utanka, Devala, Pippalada, Parashara, and devotees like Vibhishana, Hanuman, Shuka, Arjuna, Vidura, and not only that, all the birds and animals, and also those who have done a lot of sins, even if they associate with the sadhus and follow their path and listen to the glories of Bhagavan which they narrate, then they also understand Bhagavan's Maya and cross over it so easily. So he says that highest state of Bhagavan is such that it is full of bliss, full of knowledge, there is no duality there, Maya is totally absent, and once a person reaches that state, then there is nothing that he needs after that. So he even gives up the sadhana that he used to attain that state. He says for that he gives a very beautiful example, Jahyuhu Swaradiva Nipana Khanitram Indraha. He says Indra is the god of rains, and what use does he have for a spade that is used to dig a well? So similarly, this person who has attained that highest state needs nothing else, not even the sadhana that he used to attain that state. So Bhagavan now Brahma concludes the content of all the 3 chapters that he has been speaking, the 5th, 6th and the 7th, and says, "O Narada, whatever I have told you now is nothing but Bhagavatam which Bhagavan has told me. Idam Bhagavatam nama enme Bhagavatoditam." What you must do is, you must go to the world and narrate it elaborately. So he says, "Tvam etad vipuli kuru." And you must do it in such a manner that all the people in this world develop lot of devotion for Bhagavan Hari. Yatha harau bhagavati nrinam bhaktihi bhavishyati. So you must take a resolve in your mind towards that direction and then narrate all the glories. Iti sankalpya varnaya, he says. So he concludes by telling those who always keep narrating the glories of Bhagavan and encourage those who narrate the glories of Bhagavan, or those who keep listening to the glories of Bhagavan always with dedication, all of them are never affected by the Lord's Maya. So with this ends the 7th chapter, and we learned from the 23rd shloka till the end of this chapter today, and the raga in which we read the chapter was Bhimplas, and we shall meet in the next session while we learn the 8th chapter. Radhe Radhe.